ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு சின்ன பையனை தாங்க காமிக்கிறாங்க. அவன் அங்கே சிவன் முன்னாடி உட்காந்து ஹோமம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா அங்கே வேகமாக வந்து அவன் காதில் ஏதோ சொல்கிறாங்க. உடனே அவனும், நான் இன்னைக்கு நல்லபடியாக தீர்ப்பு சொல்லணும்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சுவாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே இருந்து கிளம்புறான். அடுத்த சீனு அப்படியே ஒரு பஞ்சாயத்து சீனை தாங்க காமிக்கிறாங்க. அங்கே ஒருத்தரை மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும், இவன் பெரிய வீட்டுக்காரன், இவனுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுக்க போகிறா, எங்கே தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த சின்ன பையன் தாங்க வாரான். அங்கே இருக்கிற நாட்டாமச்சேரில் போய் உட்காந்துட்டு நடந்ததெல்லாம் கேட்கும்போது, இதோ இந்த இருக்காரே உங்கள் சித்தப்பா, இவர் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதனால தான் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை மரத்தில் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனும் விசாரித்து பார்க்கும்போது அவங்க எல்லாரும் சொல்கிறது உண்மைங்கிறது தெரியுது. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்னதான் சித்தப்பாவாகவே இருந்தாலும் பண்ணது தப்பு தானே, அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கேருந்து பார்க்க எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. அங்கே தான் அந்த பையனோட சித்திக்காரியும் நிற்கிறான். அவளுக்கும் ஒரே அதிர்ச்சி, அழுகையாக வேற வருது. ஆனாலும் என் தண்டனையிலேருந்து, நான் கொடுத்த தண்டனையிலேருந்து மாற மாட்டேன். இவர் பண்ண தப்புக்கு மரணம் தான் சரியான தண்டனை, அதனால் நான் மரண தண்டனை கொடுக்குறேன், இவரை எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடித்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கல்லால் அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்க அந்த சித்திக்காரிக்கு அழுகையும் கோவமும் எல்லாம் சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அடிச்சுட்டு அவன் தலையிலையும் ரத்தமாக வந்துடுது. உடனே அவன் கீழே விழுந்துருதான். உடனே ஊர் மக்கள் எல்லாரும் இவன் செத்துட்டான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ அவள் அந்த சித்திக்காரி அவன் பக்கத்தில் போய் இருந்து அழுதா. புருஷன்ல அதனால் அவளும் பக்கத்தில் உட்காந்து அழுதா. அழும்போது அப்படியே அந்த பையன் வாரான். என்ன சித்தி, நான் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைப்பா நீ பண்ணது தப்பு இல்லை, என்னதான் இருந்தாலும் இவர் பண்ணது ரொம்பவே தப்பு. ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது மன்னிக்க முடியாத குற்றம், அதனால் இவருக்கு நீ கொடுத்த தண்டனை ரொம்ப சரிதான், அதனால் இதை நினச்சி நீ வருத்தப்படாத, நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவனும் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவள் புருஷனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கையில அவன் கண்ணு முழிக்கிறான். அவன் இன்னும் சாகலை போலுக்கு. கண்ணு முழிச்சு, என்னை மன்னிச்சிரு பைரவி, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் பண்ண தப்புக்கு இந்த பையன் கொடுத்த தண்டனை ரொம்பவே ரொம்பவே கஷ்டமான தண்டனை, இதனால நான் மட்டும் இல்லை நீயும் தான் கஷ்டப்படுத, அதனால் நீ இவனை சும்மா விடாத, இவனை நீ பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுறான். உடனே அவளும், கண்டிப்பாங்க நான் அவனை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன்லேருந்து அவள் வில்லியாக அவதாரம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன், சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஃபீல்லையே அப்படியே ஆத்தங்கரைக்கு வரான். அங்கே இருந்து, நான் நீதிக்கு நேர்மறையாக எந்த வித தண்டனை தான் நான் கொடுத்துருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலை, நீதிக்கு உட்பட்டு தான் நான் தண்டனை கொடுத்துருக்கேன், நேர்மையான தண்டனை தான் கொடுத்துருக்கேன், அதனால் நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சிவபெருமான் நினச்சி அங்கே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு காரில் வந்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அழுதுகிட்டே வரா. இப்போ டிரைவர் கேட்காரு, ஏன் பாப்பா நீ அழுதுகிட்டே வர அப்படிங்கும்போது, எங்கள் பாட்டி என்னை திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுறா. என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணோட பாட்டி இவளால் தான் என்னோடய மகளும் மருமகனும் இறந்தாங்க, அதனால் இவள் இந்த வீட்டில் இருந்தானா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன், இவளை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுங்க, இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பாட்டி திட்டியிருக்கும். அதனால் அந்த பொண்ணோட சித்தியும் சரி வா ஹாஸ்டலில் சேர்ப்போன்னு சொல்லி அந்த பொண்ணை ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்காக அனுப்பி வச்சுருக்கு. அதெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டு வரும். இப்போ அழுதுட்டு வரையிலேயே ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட சொல்லிட்டு சரின்னு சொல்லி கீழே இறங்கி அந்த ஆற்றெல்லாம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கையில் அங்கே ஒரு ஆற்றுல ஒரு பையன் மீன் பிடிச்சிட்டு இருப்பான். மீன் பிடிச்சிட்டு இருக்க பையன் திடீர்னு தவறி தண்ணியில் விழுந்துருதான். தண்ணியில் விழுந்த உடனே காப்பாற்றுங்க. உடனே இந்த பொண்ணும், ஐயோ அந்த பையனை காப்பாற்றுங்க, யாராவது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் கத்துறா. இங்கே பக்கத்தில் தான் அந்த சின்ன பையன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு, நீ காப்பாற்று, இந்த பையனை காப்பாற்றுங்க. அவனுக்கு காதுலேயே விழலை, அவன் தியானத்தில் இருக்கிறான். உடனே இந்த பாப்பாவே இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய கம்பை எடுத்து இந்த பையன்கிட்ட வீசி அவனுக்கு கொடுத்து ஒரு வழியாக அவனை தூக்கி வெளியே கொண்டு வந்துடுதா. உடனே அந்த பையன் போனதுக்கப்புறம் இவன் இங்கே வாரா. இங்கே அவனை எழுப்புறான். இங்கே பாரு, நான் உன்னை எவ்வளோ நேரம் கத்திக்கிட்டே இருக்கேன், நீ என்ன இப்படி தியானத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி அவள் கத்துறான். அவங்க அதில் அது விழவே இல்லை. உடனே அவள் தன் கையில் வச்சுருக்க பொம்மையை தூக்கி அவன் மேலே வீசி எறிஞ்ச உடனே, இங்கே பாரு, ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு, அந்த பையன் தண்ணியில் விழுந்து தவிச்சுக்கிட்டு இருக்கான், நீ அதை கூட கவனிக்காமல் இப்படி தியானத்தில் இருக்கியே, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே இந்த பையன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது
அதுக்கு அந்த பையனும் ரொம்பவே கூலாக யார் உயிர் யாரை காப்பாற்றணும், யார் உயிர் யார் கையால் போகணுங்கிறது முடிவு பண்ணுறது எல்லாமே அந்த சிவன் தான். அதனால் அந்த பையனை காப்பாற்றினது நீ இல்லை, அந்த சிவன் தான், அவனுக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலாக சொல்கிறான். உடனே இதை கேட்டவுடனே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இவெல்லாம் என்ன மனுஷன், ஒரு உயிர் போராடிட்டு இருக்குன்னு சொல்கிறேன், இவன் என்னடானா சிவன் வந்து காப்பாற்றுவாருன்னு இவ்வளோ கூலாக சொல்கிறானே, உன்ன மாதிரி ஆள்கிட்டலாம் பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிருதான். உடனே அந்த பையனும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் இருக்கான். அடுத்து அப்படியே 15 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னு போட்டு இங்கே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆமாங்க, இவங்க தான் நம்ம சீரியலோட ஹீரோயின். இது ஒன்று சேர போகிறாங்கங்கிறத, அந்த இயற்கையை அவங்கள எப்படி ஒன்று சேர்க்க போகிறதுங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம மிஸ்ஸஸ் சாதி சீரியல் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கப்புறம் தாங்க நிஜமாலுமே காதல் கதை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சொந்தங்கள் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.